சார் 2-3 விஷயங்கள் சார். அரசாங்கம் வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்க்கு சொல்லிட்டாங்க. டெல்லியினுடைய முதலமைச்சர் வந்து மெட்ரோ ரயிலில் போயிட்டு இருக்கிறாங்க. சரியா, பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துங்கன்ட்டு பிரதம மந்திரி வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இது 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 வந்து ஏற்றுமதியை இதனால் இந்த வாரினுடைய இதால சார் ஏற்றுமதி ஏதாவது இங்க பாதிக்கப்பட்டிருக்குங்களா சார்? ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா? கண்டிப்பா சார், நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு சார். இப்ப நீங்க கடந்த 3 மாதமாவே பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நம்ம வந்து அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, மத்திய அந்த கிழக்காசிய நாடுகளுக்கு நம்ம வந்து அனுப்புற பொருட்களுடைய சரக்கு கட்டணம் வந்து 3 மடங்கு உயர்ந்திருக்கு சார். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, துபாய்க்கு வந்து நீங்க ஒரு கண்டெய்னர் அனுப்புறீங்கன்னா $800 வரும். இப்ப வந்து கிட்டத்தட்ட அது $2400 லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் மட்டுமே வருது. அப்ப நீங்க வந்து உங்களுடைய விலையேற்றம் அங்க தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம ஏற்றுமதி பண்ணும் போதும் அந்த விலையேற்றம் இருக்கு. நம்ம அங்கிருந்து எண்ணெய் இறக்குமதி பண்றோம்னா அதே அளவுக்கு நம்ம அது வந்து விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா காஸ்டிங். இதோட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, டாலர் வந்து இன்னைக்கு $96.60 இன்னைக்கு. அப்ப நீங்க வந்து டாலர் பிரைஸும் கூடி இருக்கறனால இப்ப நீங்க இறக்குமதி பண்ணும்போது கூடுதல் செலவினம் அங்க தவிர்க்க முடியாத ஒண்ணா ஆயிருது. அப்ப ஏற்றுமதியில இப்ப நாம வந்து இப்ப அனுப்புற பொருட்கள் குறிப்பா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம வந்து விலை ஏற்றங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா துபாய் போன்ற நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க வந்து பொருட்களை விற்க கூடாது, அந்த விலையேற்றத்தை வந்து ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நிபந்தனை பண்றாங்க. அப்ப நம்மளுடைய வாடிக்கையாளர் என்ன பண்றாங்க, அவங்க வந்து எங்களுக்கு இந்த பிரைஸ்க்குள்ளதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மள நிர்பந்தம் பண்றாங்க. அப்ப நம்மனால வந்து அதை கொடுக்கறதுக்கு நம்ம லாஜிஸ்டிக்ஸ் உடைய சரக்கு கட்டணம் கூடுனனால நம்ம பொருட்களுடைய விலையை இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு அதுக்கான லாபம் இல்லைன்னு சொல்லி இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குஜராத்ல மார்பி அப்படிங்கிற நம்ம பிரதமர் வந்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு ஒரு காரணம் அது கூட இருக்கலாம். மார்பில இன்னைக்கு மார்பிள்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த ஏரியால வந்து உற்பத்தியவே நிப்பாட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து உற்பத்தி நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த செலவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதியில இந்த போர்னால நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. டாலர் பிரைஸ் மற்றும் காரணம் இல்ல, கச்சா எண்ணெயோட விலையும் பாத்தீங்கன்னா $100 கடந்து பேரலுக்கு போயிருக்கு இன்னைக்கு. அப்ப இது மாதிரி ஒன்னொன்னும் கனெக்டட் தானே சார். இப்போ ஒரு சப்ளை செயின்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து இப்ப வந்து ஐயா சொன்னாங்க உரம் வந்து நம்ம இறக்குமதி பண்றோம்னு. அப்ப உரமுடைய விலை வந்து இங்க கண்டிப்பா ஏறும். அப்ப உரம் விலை ஏறுது அப்படின்னு சொன்னா இங்க வந்து விவசாயிகள் இடுபொருள் ஏறும் போது விவசாய பொருட்களோட விலை ஏறும். அப்ப எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சப்ளை செயின்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும் போது நம்மளுக்கு கடைசியில கன்சியூமர் கிட்ட வரக்கூடிய பொருட்களோட விலையை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால இதுல வந்து நிறைய பாதிப்பு ஏற்றுமதி இறக்குமதியில இருக்கு சார். சார், இங்க பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதனால நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலான்ட்டு, நீங்களும் பேசும்போது என்ன பண்ணிவிட்டீங்க அப்படின்னா, அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து $100 மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, கரெக்டா சார் நான் சொல்றது? சார், மன்மோகன் சிங் வந்து பிரதம மந்திரியாக இருந்தபோது சார் 12-13 அந்த காலகட்டத்தில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வெறும் $64 தான் இருந்தது. இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு $96 ஆயிடுச்சுன்னு. குப்பை தொட்டியில மட்டும்தான் இன்னும் எடுத்துட்டு போய் நம்ம இந்தியாவுடைய ருப்பீஸை போடலை. உலகத்திலே இவ்வளவு கேவலமா ஒரு நாட்டினுடைய தாளோட மதிப்பு குறைஞ்சு போகுமா அப்படின்னா அது உலகத்திலே எங்கேயும் குறையாது, இவங்க தான் குறைஞ்சிருக்கு. நீங்க $60 டாலர் இருக்கும்போது சார், $60 $64 இருக்கும்போது நீங்க $160 $170 போனது எது? கச்சா எண்ணெயினுடைய விலை. ஆமா, அப்பவே இந்தியாவில வந்து பெட்ரோலோட விலை $60 $70 தான் இருந்தது. கரெக்டா நான் சொல்றது? $68 $70 இருந்தது, அதிகபட்சம் $75 பக்கம் போனது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப இந்த $100 மேல பீப்பாயினுடைய விலை போயிடுச்சு, அதனால பெட்ரோல் டீசலினுடைய விலையை $3 ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், இது காமனா இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள்ல இப்ப அவர் சொன்னாரு பெருசா உரத்துக்கு வந்து வரக்கூடிய நாட்கள்ல தான் தட்டுப்பாடு ஏற்படும்ட்டு. இந்த விலைவாசி ஏற்றத்தினால் சார் இயல்பாக ஏற்படக்கூடிய, இதுக்கு முன்னால கடந்த காலங்கள்லயும் இதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஏத்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சாதாரண நாட்கள்ல உயர்த்தப்படக்கூடிய விலையேற்றத்திற்கும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு வார் நடக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய
விலையேற்றத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பா இருக்கும் சார். இப்ப நீங்க சொல்றது உண்மைதான் சார். அதாவது நம்ம 140 150 வரைக்கும் கச்சா எண்ணெய் டாலர் பீப்பாய்க்கு வந்து ஒரு காலத்துல இருந்த போதே நம்ம இவ்வளவு விலையேற்றம் இல்லதான். அப்ப அரசு வந்து இன்னைக்கு $110 வந்ததே நம்ம வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில இது வந்து நம்ம சந்திக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. அப்ப நம்மளால $110 ஒரு கச்சா எண்ணெய் வாங்கும் போது அது வந்து $100 மேல இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே $140 $150 பீப்பாய்க்கு விற்கும் போதே நம்ம $60 உங்ககிட்ட திரும்ப சொல்லுங்க சார் கச்சா எண்ணெய் வித்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி வருது, ஏன் நம்மளால $110 சமாளிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம், நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு அன்னைக்கு இருந்ததோட இன்னைக்கு மிக போடல சார். மொத்தத்தையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குப்பை தொட்டியில இன்னும் போடல, அவ்வளவுதான். அதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரூபாய் வந்து கிட்டத்தட்ட $100 தொட போகுது. இன்னும் உங்களுக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரு 2 வாரத்துல $100 தொற்றும், சதம் அடிக்க போகுது, செஞ்சுரி அடிக்க போகுது. அப்ப அந்த விலையேற்றத்தை நம்ம அந்த ரூபாய் டாலருக்கு எகென்ஸ்டா இருக்கிற அந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறது தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய எமர்ஜென்சியான சிச்சுவேஷனா இருக்கும் அப்படிங்கறது தான் இங்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு சார். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். சார் வணக்கம். ராஜமூர்த்தி சார் வணக்கம். ராஜமூர்த்தி சார், இன்னைக்கு எல்லாருமே வந்து கடைகளுக்கு போய் இன்னைக்கு எல்லாருமே ஜிபே பண்ணிடுறதுனால யாரு ஒரு பொருளை என்ன விலைக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்கும் தெரியறது இல்லை சார். முன்னெல்லாம் ஒரு 50 கிராம் கொடுங்கம்பாங்க, அதை ஒரு பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க, அதுக்கு என்ன காசு அப்படின்னு கேட்டுட்டு என்ன போன வாரம் இவ்வளோ இருந்தது இப்போ இவ்வளோ சொல்றீங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாரும் வந்து விலை என்னங்கிறத யாருக்கும் தெரியறது கிடையாது. ஒரு பொருள் விலை ஏறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யாருமே இன்னைக்கு நீங்க கிராமங்கள்ல இருந்து நகரங்கள் வரை யாருமே இன்னைக்கு பார்க்கறது கிடையாது சார். இந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆர் இந்தியன் கவர்மெண்ட் நீங்க ஒரு பொருளினுடைய உற்பத்தி செலவினத்திற்கு ஏற்ப நீங்க அதை விலை ஏற்றி கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால நாம போன வாரம் ஒரு $36 வாங்கி இருக்கிற பொருள் இந்த வாரம் நாம வாங்கும்போது அது 38 மாறி இருந்திருக்கலாம். சரியா? இப்போ திடீரென்று அரசு இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் உணவுப் பொருட்களுடைய எல்லா உணவுப் பொருட்களுடைய விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு சப்ளை செயின்ல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்படும் போது அது எண்ட் யூசர் வரைக்கும் பாதிப்பு வரும். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசலோட விலை ஏறுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா இப்ப நம்ம வந்து ஒரு காய்கறியை வந்து இப்ப நம்ம வந்து உற்பத்தி இடத்துல இருந்து சந்தைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோடைய விலையேற்றங்கள் அந்த காய்கறியோட விலையிலும் இருக்கும். இப்போ ஒரு தக்காளி வந்து இப்போ உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போற விலை வந்து இன்னைக்கு லாரியோட கட்டணம் கூடி இருக்கு, இமீடியட்டா கூடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது தக்காளியோட விலையில அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் சார். அப்ப இது வந்து பெரும்பாலான பொருட்கள்ல விலையேற்றம், இன்ஃபிளேஷன் வந்து பணவீக்கம் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டத்துல இருக்கும். அரசு இதை வந்து கவனத்துல, இப்ப ஐயா சொன்ன மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லயாவது அட்லீஸ்ட் அந்த கட்டுப்பாடு இருக்கலாம், விலையேற்றத்தை அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப எந்த கட்டுப்பாடையும் அரசு விதிக்கிறது இல்ல. செலவினத்திற்கு ஏற்ப விலையை ஏற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது நுகர்வோர் தான் இதுல பாதிக்கப்பட போறாங்க. அது ஒரு பாதிப்பு, ஒரு குறைந்த நீங்க சொன்ன மாதிரி அது பெரும்பாலும் அவங்க கவனிக்கிறது இல்ல அந்த விலையேற்றத்தை. சில விஷயங்கள் இப்ப வந்து உதாரணத்துக்கு சின்ன சின்ன அந்த முக்கியமான சில பொருட்கள்ல மட்டும் விலையேற்றத்தை கவனிக்கிறாங்க ஒழிய பெரிய பொருட்கள்ல விலையேற்றத்தை கவனிக்கிறது இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல போய் சார், ராஜமூர்த்தி சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு எல்லாருமே கடைகளுக்கு போய் இன்னைக்கு பொருள் வாங்குறாங்கல்ல சார், அது வந்து காய்கறி வாங்கலாம், பழங்கள் வாங்கலாம், சரியா? நாட் ஒன்லி நீங்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸினுடைய விலை மாத்திரம் கிடையாது, நீங்க ஒரு கவர் செய்து பேக் செய்யப்பட்ட எல்லா பொருட்களுடைய விலையும், அதாவது நீங்க ஒரு மாதத்திற்கு நீங்க ஒரு $5000 நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா பிரதம மந்திரியினுடைய இந்த அனௌன்ஸுக்கு பிறகு ஒருவேளை அடுத்த மாசம் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதத்தினுடைய இறுதியில் சம்பளம் வந்த பிறகு யாராச்சும் ஒரு 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ போய் மொத்தமா ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னா போன மாசம் அவங்க ஒரு $4000 வாங்கி இருக்கிறாங்க, இல்ல ஒரு $5000 பொருள் வாங்கி இருக்கிறாங்கன்னா அடுத்த மாசம் போய் வாங்கும்போது அது ஒரு 5500 மாறி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு சார். அடுத்த மாசம் இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நம்மளே கூட இதே நிகழ்ச்சியில அதை பத்தி பேசுற காலம் ரொம்ப தூரம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே 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 சார், இதனால விலையேற்றங்கள்
விலையேற்றங்கள் இப்பயே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சார். இப்ப நீங்க கடைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறும் போதே இங்க இப்ப வந்து நீங்க பொருட்கள் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்பயே விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து உணவுப் பொருள் மட்டும் இல்ல சார். நீங்க இன்னைக்கு வந்து கட்டுமான பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சமீபத்துல கூட கிரெடாய் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய திட்டங்கள் வந்து அவங்க முடிப்பதற்கு 6 மாதம் காலதாமதமாகும் விலையேற்றத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அனைத்து விதமான நம்ம இன்னைக்கு மக்களுடைய கன்சம்ஷன்ல இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஓகே சார், ஒவ்வொரு முறையும் சார் இந்த மாதிரி விலை ஏறும் போது எங்கேயாச்சும் ஒரு வார் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படுவது ரொம்ப சகஜமான ஒன்று தான் சார். நம்ம உக்ரைன் வார் நடந்த போதும் சரி, அப்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் இங்கிருந்து ஏற்றுமதி உணவுப் பொருட்கள் எல்லாம் செய்த போதும் சரி, நாமளும் பேசிட்டே இருந்தோம் சார். ஆனா அதற்கு பிறகு ஒரு நிலைமை இயல்பானதாக மாறுகிறது இல்லை சார். இப்போ இந்த உக்ரைன் வாரின் போது என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை ஒரு 10 ரூபாய்க்கு பக்கமா ஏத்துனாங்கல்ல, அப்போ உணவுப் பொருள் விலை ஏறினது. அதுக்கப்புறமேட்டு இந்த டாலர் இந்த பீப்பாய் வந்து விலை குறையும் போது அதே ஏற்றப்பட்ட உணவுப் பொருளுடைய விலை குறைஞ்சதா சார்? ஏதாவது பெரும்பாலும் குறைவது இல்லை சார். கூட பாத்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் போது ஹோட்டல்ஸ் எல்லாமே விலை ஏற்றம் வந்து பண்ணிட்டாங்க. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு நீக்கின அப்புறம் இந்த விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சாத்தியம் இல்லை. பெரும்பாலும் வந்து அவங்க வந்து ஒரு விற்பனையாளர் விலை ஏற்றி அதை கன்சியூமர் வாடிக்கையாளர் வாங்க பழகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விலையை வந்து அவங்க நிர்ணயிச்சாங்க. ஜிஎஸ்டி அப்பயே நம்ம இதை சந்திச்சோம் சார். நம்ம கூட சார், அதாவது அரசாங்கம் வந்து நீங்க வந்து விலை ஏத்திக்கலாம் குறைச்சிக்கலான்ட்டு அனுமதி கொடுத்த பிறகு எப்படி வந்து ஏற்றப்பட்ட விலையை அரசு குறைக்கிறது இல்லையோ அது போல பிரைவேட்டும் யாரும் குறைக்கிறது கிடையாது. ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிஸும் யாரும் குறைக்கிறது கிடையாது. கரெக்டா சார்? பெரும்பாலும் குறைக்கிறது இல்ல சார். பெரும்பாலும் குறைக்கிறது இல்ல சார். ஓகே சார், இத வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் பேசி பேசி கடந்து போயிடும் சார். சார், இது ஏதாவது மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பிசினஸ் மேனா? அதாவது ஒரு அடித்தட்டு மக்கள் கிட்ட இப்ப அதுக்கு வந்து அந்த தாக்கம் தெரியுது சார். இப்ப வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வந்து அது அஃபோர்டபுளா அதை வந்து அவங்க வந்து கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளால வாங்க முடியுது அப்படின்னு போறாங்க. கண்டிப்பா இங்க இந்தியா போன்ற நாட்டுல அடித்தட்டு மக்கள் வந்து இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க. அவங்கதான் இது அவங்களுடைய குரல் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு கவனத்துல எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது இங்க தெரியல சார். நம்ம போன்ற சில நிகழ்ச்சிகள்ல தான் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பதிவு பண்ணிட்டே இருக்கும். ஆனா இது எந்த அளவுக்கு அரசு இதுல தலையிட்டு இந்த விலை கட்டுப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இது வரைக்கும் எதுவுமே நடைமுறையில இல்ல சார். கண்டிப்பா. ஓகேங்க, ஓகே, பேசலாம்.